என்ன கூர்க்கா? என்ன வேணும் ராம் சிங்? எனக்கு அது ஐ எம் சாரி, அன்னைக்கு நான் வேணும்னே செய்யல. என்ன ஆச்சு ராம் சிங் உனக்கு? சொல்லு, உனக்கு என்ன வேணும்? என்ன நிஜமா உனக்கு தெரியலையா? ஏன் தெரியாது? நேத்து பார்த்தேன், இன்னைக்கு பாக்குறேன். என்ன அட, பிரச்சனை என்னன்னு சொல்லு. சாப்பிட ஏதாவது வேணுமா? பணம் ஏதாவது வேணுமா? कुछ नहीं मैम साहब, आप मार्केट में वेजिटेबल और फिश चाहिए ना? ஒண்ணு வேணா, நானே காலையில போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ठीक है मैम साहब. आप நீ நைட்ல காவல் காக்கிற கூர்க்கா, பகல்ல தூங்குறதே தப்பு, அதுலயும் தூங்கிக்கிட்டே நடக்கிறது அதை விட தப்பு. இது எதுல போய் முடியுமோ? साहब, हमको एक समोसा. இப்படி வா. நடு ரோட்ல வச்சு சமோசா கேக்குறியே, நான் என்ன பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? வேணும்னா நான் எழுதின நாவல்ல உன்னை தரேன். नहीं साहब, हमको உனக்கு தமிழ் தெரியுமில்ல? தெரியும் சார். அப்ப தமிழ்லயே சாப். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழகினாங்க சார். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க. ஆனா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சப்போ அதுல ஒருத்தர் பழகினதெல்லாம் மறந்துட்ட மாதிரியும் சுத்தமா கண்டுக்காத மாதிரியும் நடந்துட்டாங்க சார். அப்படி ஏன் கண்டுக்காம? ஏன்பா ஒரு ஆளு தெரியாத மாதிரி நடந்துக்குதுன்னு சொன்னியே, அது ஆனா பொண்ணா? பொண்ணு சார். ஆட அறிவு கெட்டவனே, இதுக்கு எதுக்குடா 3 வருஷம்? 3 செகண்ட் போதுமே. ஆமா, யார் அந்த பொண்ணு? அது ஒண்ணுல சும்மா கேட்டேன். சுக்ரியா சார். என்ன சமோசால ஆரம்பிச்சு சுக்கா வறுவல்ல முடிக்கிற? ஏன் லட்சுமி, நம்ம சுப்பிரமணியத்துக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னு சொன்னனே, ஞாபகப்படுத்தவே இல்லையே. எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க எழுதி போட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். எங்க ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லாமே மறந்து போச்சு. இப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ தெரியலையே. ஆமா, தம்பி எப்ப ஊர்ல இருந்து வருதான்? வருவான். நாம ஏதாவது தீர்மானமா சொன்னா நிச்சயமா சுப்பிரமணி வருவான். சுப்பிரமணி லெட்டர்ல என்ன எழுதிருந்தான் தெரியுமா? நாம அவனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து பெரிய ஆளாக்குன காரணத்துக்காக மட்டும் இல்ல, உண்மையிலேயே உங்க குடும்பத்து மேல இருக்கிற மரியாதை தானே மனசை விட்டு எழுதிருந்தான். பேபிமா, நான் சுப்பிரமணிக்கு என்னன்னு பதில் எழுதுறது? பேபிமா, உன்னை நான் மறுபடியும் தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிறியாமா? சரிம்மா, சுப்பிரமணிக்கு எதுவும் எழுதல. ஆனா அப்பா மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தாமா செய்யுது.
துர்கா 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 ஏய் துர்கா ஸ்டாப் நமஸ்தே சார். ராம் சிங் ஓய் எனக்கு ஒரு ஹாஃப் மைண்ட் வரியா? ஏய் டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் உன்னை வேலைக்காரனா நினைக்கல, அடக்க முடியல. சார் இப்பவே நீங்க ஓவர் தான் பத்துலயே ப்ளீஸ். உங்க மேல ஒரு பிரியத்துல சொல்றேன் சார். என் பொண்டாட்டியை விட நீ என் மேல பிரியமா இருந்துருவியா? அது ஒரு பெரிய கதை. ஓகே தேங்க்யூ. சார் சார் இந்த நிலைமையில நீங்க போக வேண்டாம் சார். நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ராம் சிங் என் மேல யாரு பரிதாபப்பட்டாலும் எனக்கு பிடிக்காது. நான் என் பொண்டாட்டிய மறக்கிறதுக்காக குடிக்கிறேன்னு நினைச்சியா? நோ, நான் என் பொண்டாட்டிய மறக்கணுங்கிறதுக்காக குடிக்கல. என் பொண்டாட்டிய தினம் நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் குடிக்கிறேன். என் தேவி எங்க வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், யார் கூட வேணா இருக்கட்டும் ராம் சிங், ஐ டோன்ட் கேர். அவனுக்கெல்லாம் அவ உடம்பு மேலதான் ஆசை. ஆனா நான் அவ மனச புரிஞ்சுகிட்டு அவ இஷ்டப்பட்டவன் கூடயே சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சான். ஓகே ராம் சிங், டோன்ட் வரி. அவ வேணா என்ன மறந்துட்டு போயிருக்கலாம், ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் அவ வேணா என்ன மறந்துட்டு போயிருக்கலாம், ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் போய் இல்லையே. இந்த காலனிலேயே ரொம்ப படிச்ச மனுஷன் இவர்தான். தலைவிதி. நல்லா ராஜா மாதிரி இருக்க வேண்டிய ஆளு கடைசியில அனாதையா ரத்தம் கக்கி வீட்டுக்கு முன்னாடி செத்து கிடக்கும். செத்தாதான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை போல. இருக்கும்போது ஊரே குடிகாரன் குடிகாரன் திட்டி தீத்தாங்க. இப்ப ஒன்னா உப்பாரி வைக்குது. பொண்டாட்டி ஓடி போயிட்டான்ல, அதுல இருந்தே குடிச்சு குடிச்சு இந்த ஆளு இப்படி செத்துட்டாரு. வேற ஆளா இருந்தா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அது ஒண்ணு இல்லடி, வயசு காலத்துல ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, உடனே கோவிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் புரிஞ்சிருவாங்க. அவளை நினைச்சு இவனும், இவனை நினைச்சு அவளும், கடைசியில ஒரு ஆள் இப்படி நிரந்தரமா போயிடுவாங்க. இன்னொருத்தர் ஆயுசு பூரா கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏய் ஏய் குர்கா, நீ சரியான வில்லன்டா. யா ஜல்தி போலாம். ஆமா, அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணு எப்படி? என்ன அர்த்தத்துல அப்படி கேக்குற? எனக்கு தெரியாதா? நான் தான் தினம் பாக்குறேனே, நீ அவ கூட பேசுறதும் சிரிக்கிறதும் பழகுறதும். ஆஃப்டர் ஆல் கூர்க்கா, நீ ஏன் அவளை அசத்தும் போது என்னுடைய பர்சனாலிட்டிக்கு ரொம்ப ஈஸி, டட்னா விழுந்துரும். கைய நீ எடுக்கிறியா இல்ல நானே எடுக்கட்டுமா? இரு ராம் சிங், நீ ஒரு வேலை செய்யற, அந்த பொண்ணை பார்க்கும்போது என்ன பத்தி புகழ்ந்து பேசு. சும்மா ஒண்ணு செய்ய வேண்டாம், அடிக்கடி உன்னை கவனிக்கிறேன். இப்ப இத நீ அட்வான்ஸா வச்சுக்கிற. ஒரு நைட்டுக்கு உன் டென்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரு. மாப்பிள எனக்கு நல்ல ஒரு டாக்டரை பார்த்து, அப்படி இல்லன்னா நம்ம ஊருக்கு பக்கத்துல தெலுங்கு மலைன்னு ஊர் இருக்கு, எலும்புகளை முறிஞ்சா நல்லா ஜாயிண்ட் போட்டு விடுவாங்க. ஏற்பாடு பண்ணுமா? வரட்டுமாடா பாரதேசி.
மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.